சார் வணக்கம் சார். நாங்கள் சில்வர்லைன் உரக்கம்லேருந்து நாங்கள் வர்றோம். சொல்லுங்கம்மா. இப்போ நீங்கள் வந்து நம்ம அந்த சில்வர் பாஸ் அப்படிங்கிற ராக் பாஸ்பேட் உரம், அப்புறம் இந்த எலிக்சருங்கிற உரம், வெளிநாட்டு உரம், ஆமாம், இது ரெண்டும் வச்சுருக்கிறீங்க. அதுவும் வச்சுருக்கோம், இதுவும் வச்சுருக்கோம். வேப்ப புண்ணாக்கு வச்சுருக்கோம். வேப்ப புண்ணாக்கு வச்சுருக்கீங்க. இப்போ வந்து நம்ம இந்த நீங்கள் ஏற்கனவே இருந்ததுக்கும் வச்சு தேங்காய் வெட்டினதுக்கும் இப்போ இந்த சில்வர் பாஸு அந்த ராக் பாஸ்பேட் வச்சதுக்கும் உங்களுக்கு வித்தியாசம் எப்படி இருக்குது, ரிசல்ட் எப்படி இருக்குங்க? நல்லா சூப்பராக இருக்குது. இப்போ காய் நல்லா பெருசாக நல்லா மொத்தமாக இருக்குது. காய் இதுவும் வந்து கொஞ்சம் நல்லா நிறையா இது குவான்டிட்டியும் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. கோலையும் நல்ல பெரிய நிறைய கோலையும் நல்லா ஓரளவு நல்லா பிடிச்சிருக்கு. இப்போ காய்க்காதெல்லாம் நல்லா காய்ச்சிக்கிட்டு இருக்கா? காய்க்காத மரம் அது மாதிரி காய்க்காத மரங்கிறதெல்லாம் இன்னும் ஒன்றும் காப்புக்கு வரல. இல்லை குறும்பை இருந்ததெல்லாம் நல்லா குறும்பை இருந்தாலும் ஓரளவு பிடிச்சிருக்கு. இன்னும் குறும்பை விட வேண்டியது இருக்கு இன்னமும். அதெல்லாம் வந்து விட்டதும் பிற்பாடு தான் அதெல்லாம் தெரியும். காய்க்கிற மரம் எல்லாம் இப்போ இது வரைக்கும் வந்து ஒன்று ஒன்றா கொஞ்சம் கொஞ்சமாக வந்துக்கிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். கொஞ்சம் சின்ன இன்னும் பாலை விடாமல் கொஞ்சம் இது இருக்குது. அந்த மாதிரி எல்லாம் பாலை விட்டதும் பிற்பாடு தான் அதை பற்றி நல்லா தெரியும். இப்போதைக்கு காய்க்கிற மரம்லாம் நல்லா இருக்கு. இப்போ காய்க்கிற மரம்லாம் நல்லா காய்ப்பு பெருசாக இதாக நல்லா திறமையாக இருக்குது. நல்ல காய் நல்லா பெருசாக இருக்கு. பார்க்கறதுக்கே இந்த மாதிரி காய் எங்கேயுமே பார்க்க முடியாது, அந்த மாதிரி இருக்கு. இந்த ஏரியாவில் அந்த மாதிரி இருக்காது. நல்ல ஏரியாவிலே அந்த மாதிரி இல்லை. நான் முதுச்சேரியிலேருந்து பேசுகிறேன். முதுச்சேரி பட்டுக்கோட்டை தாலுக்கு. பட்டுக்கோட்டை தாலுக்கா முதுச்சேரி வில்லேஜ்லேருந்து பேசுகிறேன். தஞ்சாவூர் மாவட்டம். தஞ்சாவூர் மாவட்டம். இப்போ இது வச்சதுக்கு பிறகு உங்களுக்கு நல்ல திருப்தியாக இருக்குது? உங்களுக்கு வச்சதுக்கு பிற்பாடு நல்ல திருப்தியாக இருக்குது. அதான் அந்த சில்வர் பாஸ் அப்படிங்கிற உரத்தையும் இந்த இதையும் நீங்கள் வச்சிங்கன்னா இப்போ சில்வர் எலிக்சர் உரத்தையும் ரெகுலராக நீங்கள் வச்சுட்டு இருந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ சரி, ஓகே, நன்றி. சில்வர் லைன் உர கம்பெனி சார்பாக அனைத்து விவசாய நண்பர்களுக்கும் எங்களுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். இப்பொழுது தென்னை மரத்தில் வந்து நம்ம என்னென்ன உரம் வைக்கணும் அப்படிங்கிறத பற்றி நான் உங்களுக்கு ஒரு சில வார்த்தைகள் மட்டும் சொல்கிறேன். மெயினாக பார்த்தீங்கன்னா தென்னை மரத்துக்கு வந்து இந்த சில்வர் பாஸ் அப்படிங்கிற ராக் பாஸ்பேட் உரம், இது பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக பாஸ்பேட் உரம் தான். இது வந்து எகிப்து நாட்டிலேருந்து இறக்குமதி பண்ணுற உரம். இந்த உரத்தையும் அது கூட நீங்கள் வந்து சில்வர் எலிக்சர் அப்படிங்கிற வெளிநாட்டு காம்ப்ளெக்ஸு, இதை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த சில்வர் பாஸ் அப்படிங்கிற உரம் பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக பாஸ்பேட் உரம் தான். இது மரத்துக்கு வந்து 3 கிலோ நீங்கள் வைக்கணும். இது என்ன சத்து இருக்குன்னா மணிச்சத்து இந்த உரத்தில் இருக்கும். 18% மணிச்சத்து இருக்கும். அது இல்லாமல் 48% கால்சியம் இருக்கும். இந்த மணிச்சத்து இருக்கிறதுனால வேர் நல்லா ஓடும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னாக்கா நல்லா வந்து மண்ணுக்கு அந்த மரத்துக்கு எப்பப்போ சத்து தேவையோ அது வந்து இந்த சில்வர் பாஸ் அப்படிங்கிற ராக் பாஸ்பேட் உரம் எடுத்து கொடுக்கும். ஒவ்வொரு தென்னை மரத்துக்கும் ஒரு மரத்துக்கு 3 கிலோ. இந்த சில்வர் எலிக்சர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இது வந்து வெளிநாட்டிலேருந்து இறக்குமதி செய்யப்பட்ட உரம். இதில் பார்த்தீங்கன்னா 12, 11, 18 அப்படிங்கிற ரேஷியோவில் என்பிகே உரம். இதில் பொட்டாசு பார்த்தீங்கன்னா சல்பேட்டா பொட்டாசு வடிவத்தில் தான் பொட்டாசு இதில் இருக்கும். அது இல்லாமல் வந்து சல்ஃபர் இருக்கும், மெக்னீசியம் இருக்கும், போரான் இருக்கும், ஜிங்க் இருக்கும், மற்ற கண்ணுக்கு தெரியாத நுண்ணூட்டங்கள் எல்லாம் கலந்து வச்சுருக்குறாங்க. இதோட விலை பார்த்தீங்கன்னாக்கா 3000 பக்கம் வரும். இது 25 கிலோ வரும். இது ஒரு மரத்துக்கு 1 கிலோ வச்சா போதும். இந்த சில்வர் எலிக்சருங்கிறத வந்து தென்னை மரத்துக்கு 1 கிலோ வைக்கணும். இந்த சில்வர் பாஸ் அப்படிங்கிற ராக் பாஸ்பேட் உரத்தை வந்து ஒரு மரத்துக்கு 3 கிலோ வைக்கணும். இது 2 உரத்தையும் வச்சாலே போதும். நீங்கள் வேறு எந்த உரமும் வைக்க வேண்டியதில்லை. இந்த சில்வர் எலிக்சர் இது 2ஐயும் கலந்து வச்ச தென்னை பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கொலையில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 23 காய் வரைக்கும் அதிகபட்சம் விளைஞ்சிருக்கும். அப்போ 2 கொலைக்கு 46 காய். ஒரு வெட்டுக்கு ஒரு டைம் தேங்காய் வெட்ட போகிறப்ப பார்த்தீங்கன்னா ஒரு மரத்துக்கு 46 காய் இருக்குது. அந்த சைஸோட இதை பார்த்தீங்கன்னாக்கா 750 கிராம் இருக்குது. நல்லா விளைஞ்ச அந்த நல்ல காய் முத்தின காயோட பார்த்தீங்கன்னா அளவு பார்த்தீங்கன்னா எடை போட்டு பார்த்தோம் நாங்களே, அது பார்த்தீங்கன்னா 750 கிராம் இருக்குது. 750 கிராமுக்கு மேலே தான் இருக்குது. அந்த உரம் போடாத இந்த 2 உரம் போடாத மற்ற உரங்கள் போட்ட காயை உங்களுக்கு காமிக்கிறோம். அதோட அளவு பார்த்தீங்கன்னா 300 கிராம் 325 கிராம் தான் இருக்குது. நல்லா ஞாபகம் வச்சுங்க. இது வந்து 700 கிராம், பாதிக்கு மேலே எடை கூடுது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வெயிட்டும் கூடுது. உங்களுக்கு நல்ல மகசூல் இருக்கும், நல்ல லாபம் கிடைக்கும். இது இல்லாமல் இந்த சில்வர் எலிக்சர் வைக்கிறப்ப பூச்சி தாக்குதல் இல்லை. அந்த காயை பார்த்தீங்கன்னா நல்லா ஷைனிங்காக இருக்கும். உங்களுக்கு காமிப்பாங்க, காய் காமிப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த காய் நல்லா ஷைனிங்காக இருக்கும். அதில் வந்து அது மற்ற காயில் இருக்கிற மாதிரி சொரலாம் அதிகமாக இருக்காது. நல்ல காய் நல்லா ஷைனிங்காக இருக்கும், வெயிட்டும் கூட இருக்கும்.
அதே மாதிரி பார்த்திங்கன்னா குழாயும் பார்த்திங்கன்னா நம்ம சாதாரணமாக வந்து அந்த குரும்பை உதிர்றது பார்த்திங்கன்னா நிறைய தடுக்குது. இந்த சில்வர் எலிக்சருங்கிற உரம் தான் அந்த தண்ணியில் குரும்பை உதிர்க்கிறத தடுத்து வைக்கும். அதெல்லாம் மறந்துடாதீங்க. 2 உரம் தான் நீங்கள் வைக்க வேண்டியது தென்னை மரத்துக்கு. நல்லா இந்த சில்வர் எலிக்சர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி ஊதா கலர் தான் இது. இது வந்து சில்வர் எலிக்சர் காம்ப்ளெக்ஸ் உரம். இது 12, 11, 18 அப்படிங்கிற காம்ப்ளெக்ஸ் உரம். இது வந்து அந்த சில்வர் பாஸ் அப்படிங்கிற ராக் பாஸ்பேட் வரும். இந்த ராக் பாஸ்பேட் பார்த்திங்கன்னா பவுடர் ஃபார்ம்லேயும் இருக்குது, குருணையாகவும் நாங்கள் கலந்து கொடுக்குறோம். அதனால் உங்களுக்கு எது சௌகரியமோ நீங்கள் வாங்கி வச்சு பயனடையுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இந்த சில்வர் எலிக்சர் அப்படிங்கிற வெளிநாட்டு காம்ப்ளெக்ஸ் இதோட விலை பார்த்திங்கன்னா 3000 ரூபா. 25 கிலோ பை 3000. இந்த சில்வர் பாஸ் அப்படிங்கிற ராக் பாஸ்பேட் வரும், இதோட விலை பார்த்திங்கனாக்கா 700 ரூபா. இந்த சில்வர் எலிக்சர் அப்படிங்கிற காம்ப்ளெக்ஸ் உரத்தோட விலை பார்த்திங்கன்னா ஸ்பெஷல் ரேட்டில் வந்து இப்போ 2200 முறை கொடுக்குறாங்க. அது வாங்கி நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. இந்த சில்வர் பாஸ் அப்படிங்கிற ராக் பாஸ்பேட் உரம் 675 ரூபா வரும். கீழே உள்ள நம்பருக்கு உங்களுக்கு ஏதாவது தேவைன்னா நீங்கள் அந்த எப்போ வேணால் நீங்கள் கூப்பிட்டு உரத்தை கேட்டுக்கலாம். இது வந்து 25 கிலோ, இது வந்து 50 கிலோ. இது வந்து ஒரு மரத்துக்கு 1 கிலோ. இந்த சில்வர் பாஸ் அப்படிங்கிற உரம் ஒரு மரத்துக்கு 3 கிலோ.